நாங்கள் வந்து ஒரு ஜவுளி கடையை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்வப்பட்டார். எங்களுக்கு வந்து கேஎம் கமருதீனெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் போனால் இங்கே போய் பார்க்கையில் வந்து அவர் வந்து ஒரு 52 நிறுவனங்களை இதே மாதிரி உருவாக்கி கொடுத்துருக்காரு. தம்பி கமருதீன் அவர்கள் வந்து இரவு பகலாக எங்களுக்காக உழைத்திருக்காக 3 பேர் அவங்க இந்த கடைக்கு அனுப்பி 1 வாரமாக இந்த எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாங்க. ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறு குறு வியாபாரிகளை ஊக்குவித்தும் வீட்டிலேயே வைத்து ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்களை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வியாபாரத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்ல ஆலோசனைகளையும் உதவிகளையும் ஊக்கத்தையும் அளிக்கின்ற ஒரு நிறுவனம் இருக்குன்னா அது வந்து கேஎம் சாரீஸுங்க. இவங்க ஊக்கம் கொடுக்குறதும் இல்லாமல் புதிதாக கடைகளை வந்து திறந்து வைத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்குறப்போ 148வது கடையை நம்ம ராமநாதபுரத்தில் மரியம் ஜவுளி ரெடிமேட் அப்படிங்கிற புது கடையை உருவாக்கி திறந்து வச்சிருக்காங்க கேஎம் சாரீஸ். ஸோ இந்த கடை வந்து முதல் மாடியில் வந்து ஜவுளி ரெடிமேட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா விதமான ஜவுளியும் அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கேஎம் சாரீஸ் நிறுவனர் கமருதீன் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. அதோட வந்து ராமநாதபுரம் ராஜாவும் திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்கே முக்கிய விஐபிக்களும் இதில் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வைபவம் எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் வந்து இந்த கடையில் என்னென்ன கலெக்ஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து இந்த ஸோ எஸ், நம்ம மரியம் ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக மிஸ்டர் கமருதீன் சார் அண்ட் வந்து ராம்நாடோட மகாராஜா ப்ளஸ் வந்து ராஜா சார் வந்து 3 பேருமே ஓப்பன் பண்ண போகிறாங்க. எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே யா ஸ்டார்ட். எல்லாம் ஒரு பரந்த கைத்தட்டலோட சூப்பர் பர்ஃபெக்ட். தேங்க் யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. ஸோ வாங்க சார். எஸ், மரியம் டெக்ஸ்டைல்ல இருந்து முதல் விற்பனை பார்த்தீங்கன்னா நம்ம ராம்நாத் மகாராஜா வந்து வாங்கி தொடங்கி வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எப்படி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நம்ம மரியம் டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணுறது? சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் ரொம்ப பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ராம்நாத் டவுனாக காட்டியும் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஆரம்பிக்கிறது இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. கண்டிப்பா சார், அதான் எங்களோட முதல் நோக்கம். சார் நீங்க 2 வார்த்தை பேசலாமே சார். இந்த ராம்நாடு மக்கள் சுற்று வட்டாரம் பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள் இருக்கு இன்னைக்கு. அது எல்லாருமே வந்து இன்னைக்கு ராம்நாடு போகணும். கண்டிப்பாக ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். அதை பிரேக் பண்ணுறதுல இந்த ஊரில் நம்ம பிரம்மாண்டமாக ஒரு கடை ஆரம்பிக்கணும். எந்த ஊருன்னு சொல்லுங்க சார்? அழகன்குளங்கிற ஒரு ஏரியாவில் நல்ல மெயினில் வச்சிருக்கோம் அந்த கடையை மரியம் டெக்ஸ்டைலில். இந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக ராம்நாட்டில் என்ன ரேட்டோ மதுரையில் என்ன ரேட்டோ அதை விட ரேட்டு குறைவாக வந்து இங்கே கண்டிப்பாக கொடுக்குறோம். இந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த கடையோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அவங்க ஒரு பேக்கரி ஒன்று வச்சிருக்காங்க. அது இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. ஆமாம், இந்த டெக்ஸ்டைலில் அதே மாதிரி வந்து பயனுள்ளதாக வந்து அவங்க பண்ணுறது எல்லாமே இப்போ மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்திருக்கு. இந்த ஜவுளி நிறுவனமும் மிகப்பெரிய அளவில் வளரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். எப்படி சார் உங்களுக்கு தெரியும், இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? வந்து மரியம் சூப்பர் மார்க்கெட் மரியம் பேக்கரின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அது வந்து என்னுடைய மகன் வந்து ரொம்ப தைரியத்தோடு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய முதலீடு அவர் செய்தார். அது நிச்சயமாக இந்த மக்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சார். இறைவன் அருளால் அந்த நம்பிக்கை வீண் போகலை. அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஒரு ஜவுளி கடையை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்வப்பட்டார். அதில் வந்து எங்களுக்கு வந்து கேஎம் கமருதீனெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எப்படி எங்களுக்கு அறிமுகமாகறாருன்னு சொன்னால், செடாயில் இருக்கக்கூடிய தம்பி இன்ஜினியர் சபீக் அவர்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த கட்டடம் துறைக்கையில் வந்து இப்போ நிறைய ஜவுளிகளை அவங்கள்ட்ட வாங்கினோம். அதை வச்சு நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அங்கே போனோம். அங்கே போய் பார்க்கையில் வந்து அவர் வந்து ஒரு 52 நிறுவனங்களை இதே மாதிரி உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதில் பெரிய சிறப்புக்குரியது ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கூத்தாநல்லூர் ஒரு ஆள் 4 மாடி கட்டடத்தை கட்டி அதில் என்ன செய்யணும்னு தெரியாமல் அவர் திசை தடுமாறி போய் நிற்கையில் தம்பிகிட்ட கமருதீன்கிட்ட வந்து அவர் ஆலோசனை கேட்கல. அவங்க இந்த கடையை வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கடையை உருவாக்கி கொடுத்து அந்த பகுதியில் கூத்தாநல்லூர்லேயே எல்லாருமே வந்து திருவாரூர் போகிறோமா. கூத்தாநல்லூரில் இன்றைக்கி வந்து குறைந்த விலையில் ஜவுளியை கொடுப்பதற்கு இவர் உறுதுணையாக இருந்திருக்காரு. அவர் அதை சொன்னார். இப்பொழுது நாங்கள் சொல்லிக்கிறோம், இந்த சவாலாகவே சொல்கிறோம், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் மதுரை விலைக்கே கிடைக்கும். எங்களுக்கு வந்து நேர்மையான முறையில் உண்மையான முறையில் நாங்கள் வளர்ந்து வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தம்பி கமருதீன் அவர்கள் வந்து
இரவு பகலாக எங்களுக்காக உழைத்திருக்காக 3 பேரை அவங்க இந்த கடைக்கு அனுப்பி 1 வாரமாக இந்த எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து இது வந்து சிறப்புக்குரியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் நினைச்ச மாதிரி இந்த நிறுவனத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு எங்களுடைய மகாராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய அருமை தம்பி வாலியார் குழுவினுடைய தலைவர் ராஜாராம் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பல இக்கட்டான சூழல்களுக்கு மத்தியில் ரம்ஜானுடைய காலகட்டத்திலையும் கூட இந்த திருப்புலாவில் கலந்து கொள்வதற்கு வருகின்றிருக்கக்கூடிய தம்பி கமருதீன் அவர்களையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ஓகே மக்களே, இப்போ வந்து திருப்பூரில் வந்து ரொம்பவுமே கோலாகலமாக நடந்தது. தவிர வந்து சேல்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மக்களுடைய ஆதரவு நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது ரம்ஜான் அப்படிங்கிறனால அந்த ரம்ஜான் கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து நல்லா ஆதரவு தெரிவித்தாங்க. வியாபாரமும் நன்றாக நடந்தது. ஸோ இதே போல் தொடர்ந்து இன்னும் கேஎம் சாரீஸ் வந்து நிறைய கடைகளை வந்து உருவாக்கி தருவாங்க. ஸோ கமருதீன் சார் அவரும் வந்து இறங்கி வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ கூட்டம் இருந்தது, நல்ல பரபரப்பாகவும் இருந்துச்சு. ஸோ மேலும் கேஎம் சாரீஸ் மூலமாக இன்னும் நிறைய கடைகள் திறக்கப்படும். உங்களுக்கும் வந்து ஜவுளி ஏதாவது தொடங்கணும், புதுசாக தொடங்கணும், அதுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா கேஎம் சாரீஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.